கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக கூறுகிறது: தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மகிழ்ந்து களிகூறு. நான் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்று முதல் அற்புதங்களை செய்ய போகிறேன், பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவச்சனங்களே, இந்த நேரத்திலும் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருபுறம் நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் வியாதிக்கென்று செலவழித்துக் கொண்டு இருக்கிறேன், இல்லையெனில் என் பிள்ளைகளின் நிமித்தமாக எல்லாம் செலவாய் போய்கொண்டிருக்கிறது, அல்லது என் உறவினர்களின் நிமித்தம் ஏதோ ஒரு பிரச்சனையில் செலவாய் போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சம்பாதித்து பயனும் இல்லாதபடி இருக்கிறது, மனதிற்குள் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், குழப்பத்தோடு புலம்பி அழுது கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு பயம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. கூட இருக்கிற நண்பர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், அவமானத்தை உண்டாக்குகிற காரியங்களை செய்கிறார்கள். என் முகத்திற்கு முன்பதாகவோ நன்மையானதை பேசுகிறார்கள், ஆனால் எனக்கு பின்புறமோ எனக்கு படுகொலிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது விழுவேன் என்று சொல்லி நான் உயர்ந்தாலே என் உயர்வுக்கு விரோதமாக தான் எல்லா ஜனங்களும் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உன்னை பார்த்துதான் இப்பொழுது சொல்லுகிறார். நீ சூழ்நிலையை கண்டு, உனக்கு இப்பொழுது நேரிட்டு கொண்டு இருக்கிற உன் உபத்திரவத்தை கண்டு, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை உன்னை நடத்தி செல்லும் வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே என்று கர்த்தர் உனக்கு கூறுகிறார். தேவன் செய்யும் நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நீ நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே உன்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும், தேவன் நிச்சயமாய் உன்னை மீட்டெடுப்பார். நீ இழந்ததை உனக்கு திரும்பவும் தருவார். உன் அவமானத்தை உன்னில் இருந்து நீக்குவார் என்பதை அறிந்து கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God bless you.